சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருந்தது, என்ன பண்ணுச்சு, அந்த மயக்கம் அதெல்லாம் இருந்தது, நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க, இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வரீங்க, இப்போ அப்பைக்கும் நம்ம மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்கள். சுகர் வந்து நான் இங்கே வரும்போது 228 இருந்தது. இப்போ சுகர் வந்து 104 இருக்குது. ப்ரெஷர் வந்து 179 இருந்தது. இப்போ 104 தான் ப்ரெஷர் இருக்குது. முன்னை விட நல்லா தெம்பாக இருக்குது. கொஞ்சம் பிரிஸ்காக நான் என்னோடய பாடியை ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்கேன். ஒரு நிம்மதி இருக்குது எனக்கு இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு. மற்றபடி நிறையா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் கூட இப்போ என்னுடைய எண்ணத்துக்கு எட்டலை. அந்த மயக்கம் தான் சார், மயக்கம் இருந்தது. அதை நடக்கும்போது தட்டுற மாதிரி, யாரோ தள்ளி விடுற மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆச்சு. ஐயோ, நம்ம நடக்கும்போது விழுந்துருவோமோன்னு ஒரு மனசில் பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லை, அந்த மயக்கம் இல்லை. யாரும் என்னை பிடிச்சி தள்ளுற மாதிரி உணர்வு இல்லை. தள்ளுறதுங்கிற உணர்வு இல்லை. பலமாக நடக்கக்கூடிய ஒரு சக்தி இப்போ எனக்கு வந்துட்டது. அதுதான் நம்புகிறேன், அதுதான் உண்மையும் கூட. இப்போ அதனால் மேடமையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நீங்கள்? ஆமாம், என் வீட்டம்மா என் ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே சார். இனிமேல் சாப்பிட்டு தான் மருந்து சாப்பிடணும், அதுதான் நல்ல மருந்து, நல்ல டாக்டர் அப்படின்னு நான் நம்பியதுனால, எனக்கு நல்லது நடந்ததுனால இப்போ என் ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே அதில் வேறு எந்த மருந்துக்கும் இல்லாத ஒரு தன்மை, ஒரு மகிமை, ஒரு மகத்துவம் இந்த ஹோமியோபதிக்கு தான் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது நம்பிக்கை மட்டும்தான், நிறைய பேர் சொன்ன சாட்சியமும் இருக்குது. இல்லைன்னா 228 சர்க்கரை இருந்தது, 104க்கு இறக்கக்கூடிய மருந்து வேறு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அடித்து சொல்லுவேன், எதுவுமே கிடையாது. இப்படிலாம் குறைக்க முடியாது. இப்போ என்ன வேணால் சாப்பிட்லாங்க ஒரு ஆசை இருக்குது. அப்படியே சாப்பிட்டு மேலே போனாலும் குறைக்கிறதுக்கு இந்த மருந்து தான் இருக்குது. இந்த ஹோமியோபதியை மட்டும்தான் இப்படிலாம் நம்மளை ஏற்றுனதை இறக்கவும், இறங்குனது ஏறவும், நார்மலைஸாகவும், பிடியிலேருந்து நாம் தப்பவும் மீளவும் இந்த ஒரு மருந்து தான் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை நிறைய உண்டு. அனுபவிச்சுன்னு அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார்.